உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் சீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. தோழர் சீலன் அவர்களே, சீமான் இப்பொழுதெல்லாம் நாம் தமிழர், தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு ஜாதி, மத, இன, மொழி, அரசியல் சார்ந்து கட்சி நடத்தும் நபர்களை தூண்டி விடுவதாக ஒரு பரபரப்பு செய்தி நிலவுகிறதே, அதை பற்றி தங்கள் கருத்து என்ன? சமீப காலமாக சீமானோட அந்த அரசியல் மேடைகளில் நான் பார்த்துட்டு வரேன். நாங்கள் இந்திச்சாருக்காரங்க, நாங்கள் அந்த சாதிக்காரங்க, நாங்கள் அந்த இனத்துக்காரங்க. இவன் என்ன கட்சி வச்சிருக்கான்? இனத்துக்கு தானே கட்சி வச்சிருக்கான். இனத்துக்கு கட்சி வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்? சாதிக்காரனை உள்ளே கொண்டு வருவான், மதத்துக்காரனை உள்ளே கொண்டு வருவான், அவனை மேடை ஏற்றுவான், அப்படியே கீ கொடுப்பான், தூண்டுவான். உன் சாதிக்கு கேளு, உன் சாதிக்கு கேளு, இவ்வளோ கேளு, இவ்வளோதான் கொடுக்குறான். உழைப்பின் உரிமை உழைக்கிற மக்களுக்கு கூடன்னு கேட்கல. அவன் உழைச்சி 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 செத்துக்கிட்டு இருக்குது ஜனம். உழைப்பின் உரிமை இல்லாம ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. எங்க தாத்தனுக்கும் உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்க அப்பா அம்மாவுக்கும் உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்களுக்கு உழைப்பின் உரிமை கிடைக்கல, எங்க பிள்ளைகளுக்கும் கிடைக்காது போல, எங்க பேரம்பேத்திக்கும் கிடைக்காது போல. அதை கேட்பான்னு பார்த்தா இந்த சாதிக்கு இவ்வளோ போடு, இந்த சாதிக்கு இவ்வளோ போடு, அவனை கீ கொடுத்து தூண்டி விடுறது, அவனை மேடை கூட்டு வர்றது. இந்த சாதி பேரு எல்லாம் எனக்கு சொல்லவே பிடிக்கல. இல்லைன்னா புட்டு புட்டு வைப்பேன். இந்தியாவில் 10,000 ஜாதி இருக்கான். இந்தியாவிலே 10,000 ஜாதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 1000 ஜாதி இருக்கும். 1000 ஜாதிக்கு பங்கு வைக்கணுமா? இந்த குரங்கு பிச்சு கொடுத்த கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பண்ணை எடுத்து 2ஆ பிச்சு, இந்தா நீத்துன்னு கொஞ்சம் கூட இருக்கு, அதை பிச்சு இந்தா நீத்துன்னு, இப்படி பிச்சு 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 கடைசியில் அரசியல்வாதி தின்னுட்டு போயிடுவான். யார் தின்னுட்டு போயிடுவான்? இந்த உழைக்கிற மக்களோட உழைப்பின் உரிமையை இருக்கிற அரசியல்வாதி தின்ட்டு போயிடுவான். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு 77 வருஷமா. நான் பொதுவா சொல்றேன், இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லல. எல்லாரும் மூட்டை கட்டி ஸ்வீஸ் பேங்கு, அந்த தீவு இந்த தீவு, உலக நாடு தீவு எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி வெளிநாட்டில் கொண்டு போய் வாங்குற காரணம் யாரு? உன் போன்றவர்கள் தான். நீ கொலைப்ப, நாய் மாதிரி கொலைப்ப, 2 பெட்டியை போட்டா நீ அடங்கிடுவ. இந்த ஜாதியை தூண்டி விடுவ, அவனுக்கு 2 பெட்டியை போட்டா அவன் அடங்கிடுவான். அந்த மதத்தை தூண்டி விடுவேன், அவனுக்கு 2 பெட்டியை போட்டு அவன் அடங்கிடுவான். இதை மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு ஜாதிக்காரரையாக கூட்டு வந்து, ஒரு காலத்தில் இந்த ஜாதிக்காரரை கூட்டு வந்து கூட வச்சிருப்ப, அவங்கள மேடை ஏற்றுவ, அவங்களுக்கு கீ கொடுப்ப. ஒரு காலம் அந்த ஜாதிக்காரங்களை கூட்டு வருவ, சரியா? ஒரு காலம் இந்த மாநிலத்திலேருந்து இந்த 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 இப்படியே கூட்டு வந்து ஏற்றி 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 கடைசியில் உனக்கு அடிக்கிறதுக்கு வந்துடும். ஃபாரின் சரக்கு அடிக்க உனக்கு கரெக்டாக உனக்கு மூட்டை வந்துடும், உனக்கு பெட்டி வந்துடும். இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? இதுதான் தமிழ் தேசியமா? இதான் தமிழர்களோட வாழ்வியலா? முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம், ஆடு மேய்ச்சி கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். இது ஒரு பொழப்பு. அந்த ஜாதி கூட்டு வர்றது, இந்த ஜாதி கூட்டு வர்றது, இதே வேலையை தான் இருக்கு அவருக்கு. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, இனம் இனத்தோட சேருமா. எதை சொன்னாங்க? இந்த மாதிரி புத்தி உள்ளவனுங்க எல்லாம் ஒன்றா சேருவானுங்க. எந்த மேடையில் போய் இவர் நின்னாலும் சரி, அந்த ஜாதிக்கு இவ்வளோ கொடுத்துட்டான், இந்த ஜாதிக்கு இதை கொடுக்கல, இப்படியே ஜாதி வாரியா பிச்சு 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 கொடுத்துட்டு கடைசியில் இந்த உழைக்கிற மக்களை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கருவறை முதல் கல்லறை வரை இருக்கிற இந்த உழைக்கிற மக்களை நடு தெருவில் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஐயா, உழைப்பின் உரிமை இல்லாம. என் அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, என் தாய்மார்களே, என் சகோதரிகளே, என் தோழர்களே, தோழிகளே, நான் சொல்லிய சில வார்த்தைகள் சீமானை பற்றி மட்டுமே, உழைக்கும் வர்க்கத்தை பற்றி அல்ல, என் தாய்மார்களை பற்றி அல்ல, என் சகோதர சகோதரிகளை பற்றி அல்ல, என் தோழர் தோழிகளை பற்றி அல்ல, சீமானை பற்றி மட்டுமே. நீங்கள் ஏன் இவர் இப்படி சீமான் பேசுவது போலவே கடும் சொற்களால் பேசுகிறார் என்று நினைக்கலாம். அவன் திருந்த வேண்டும்.
இந்த தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் தேசியம் என்று விதைத்து கொண்டு ஜாதியை, இனத்தையும், மொழியையும் கலவரத்தை தூண்டுற மாதிரி, தீவிரத்தை தூண்டுற மாதிரி பேசி 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 விசில் அடிக்கிற கூட்டத்தை வச்சுட்டு அவர் வன்முறையா பேசுறதுனால அவருக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சீமான் திருந்துங்க. அண்ணனாக, உங்கள் பெரியம்மாவின் மகனாக, அண்ணனாக சொல்றேன். வன்முறையா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஜாதி தலைவர்களை மேடை ஏத்துறதை நிறுத்துங்க. மத தலைவரை மேடை ஏத்துறதை நிறுத்துங்க. உண்மையாவே நீங்க தமிழ் தேசியம் செஞ்சீங்க என்றா, தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த உழைக்கும் வர்க்கம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். இல்லையெனில் உங்களது ஒவ்வொரு செயலையும் நாங்கள் எதிர்ப்போம். இந்த உழைக்கும் வர்க்கம் எதிர்க்கும்.